ஆக்டர் அஜித் குமார் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ கிளைமாக்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அசர்பைஜான்ல. அதாவது இந்த படத்துலருந்து ஒரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆடுமா டோலுமா சாங்கோட இந்த படத்து சாங்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அனிருத் இந்த சாங்குக்கான ஒர்க்கில் இருக்கார் போல். கண்டிப்பாக வந்து இந்த சாங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு பஞ்சை வச்சு தான் அவர் எடுத்திருப்பார். அந்த சாங்கை பொறுத்தவரையும் டீசெண்டாக தான் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த சாங்குக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமணி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்கில் மூவி டீம் இருக்காங்க. ஆக்டர் அண்ட் டேரக்டர் சுந்தர் சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அரண்மனை 4 பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட ப்ராஜெக்டான கலகலப்பு 3 தான் வந்து எடுக்க போகிறாரு. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் சுந்தர் சி இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் அப்படி இல்லைனா ஜூலை எண்டில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, வெற்றி சிவா ப்ளஸ் விமல் இவங்க 2 பேரை வச்சு ஒரு செம்ம லீடான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரியை தான் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா, வாணி போஜன் ஒரு லீடிங் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா, 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டாக தமிழ் சினிமாவில் 2024 பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷோட டேரக்ஷனில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ராயன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ், சூர்யா, சந்தீப் கிருஷ்ணன், வரலட்சுமி, வர்ணா பாலமுரளி, காளிதாஸ், ஜெயராமன், செல்வராகவன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா தனுஷ். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் 30 தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் கார்த்திக் நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மெய் அழகன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. டைட்டில் பொறுத்தவரையுமே டீசெண்டாக இருக்குது. போஸ்டரும் டீசெண்டாக எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக், அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, கீர்த்தி செட்டி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார். இவர் பார்த்தீங்கன்னா 96 படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் கோபி வசந்த் தான் இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க.